லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மேஜிக் நடக்காதா, என் வாழ்க்கை மாறாதா, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் கிடைச்சு அதை நான் சொல்லி என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இந்த பைபிள் ஒரு பொக்கிஷம். இதுல இருக்க ஒரு ஒரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தைகள். அதுலயும் குறிப்பா இப்ப நான் சொல்ல போற அதிகாரம் ரொம்ப ஸ்பெஷல். அதை நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறப்போ நம்ம வாழ்க்கை மாறுறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும். அது என்ன அதிகாரம் தெரியுமா? அதுதான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இந்த அதிகாரம் எதை பத்தினது அப்படின்னா, தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினார் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, பொதுவா நம்ம யாரையாவது ஜெயிக்கணும் வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம அவங்கள விட பெட்டரா இருக்கணும். அப்பதான் நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியும். ஆனா இதுல ஆண்டவர் அந்த கோலியாத்துக்கு கொஞ்சம் கூட ஈக்குவலா இல்லாத நபரை வச்சுதான் அவனை வீழ்த்தினார். அது எப்படி தெரியுமா? முதல் பாயிண்ட், கோலியாத்தை பத்தி சொல்றப்போ எப்படி விவரிச்சிருப்பாங்க? அவனுடைய உயரமே 6.5 அடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நிச்சயமா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற பாடியோட ஹெஃப்டியான ஒரு ஃபிகர் தான் கோலியாத். ஆனா நம்ம தாவீதை பத்தி சொல்றப்ப எப்படி சொல்லியிருப்பாங்க? அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் கொண்ட இளைஞனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவரோட நார்மலான ஒரு இளைஞன். அப்போ அதுல கூட கோலியாத்துக்கு கொஞ்சம் கூட ஈக்குவலே இல்லை. ரெண்டாவது பார்த்தோம்னா, அந்த கோலியாத்தை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் சிறு வயது முதலே இதுல பயிற்சி பெற்றவன், அதாவது போருக்கு பயிற்சி பெற்றவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தாவீதை பத்தி சொல்லும் போது அவன் சவுலை விட்டு தூர போய் தன் தந்தையோட ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க போர் வீரர், ஆர்மி பர்சன் கிடையாது. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு இளைஞன் தான் தாவீது. மூன்றாவது பார்க்கும்போது கோலியாத்தை பத்தி சொல்லும் போது அவன் தலையில அவ்வளோ பெரிய தலை கவசம், மார்பு கவசம் அவன் அணிவிச்சிருந்தான். அவனோட ஈட்டிக்கோள் தறிக்கட்டை போல் பெரிதாய் இருந்தது. அவனோட கேடயம் ஏந்துவனு அவனுக்கு முன்பாக போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. அதாவது அவன் ஒரு ஃபுல் செட்டப்ல தான் அந்த போருக்கே வந்தது. ஆனா தாவீது எப்படி? சவுல் அணிவிச்சது எல்லாத்தையுமே கூட அவன் எனக்கு இதுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி கழட்டிட்டு வெறும் ஒரு 5 கூழாங்கல்ல எடுத்துட்டு போனார். அதுலயும் அந்த ஒரு கூழாங்கல்லையே அவன் கோலியாத்தை வீழ்த்திட்டார். இதுதான் ஆண்டவர், இதுதான் இந்த அதிகாரத்துடைய ஸ்பெஷல். இன்னைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி ஏகப்பட்ட கோலியாத்துகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த கோலியாத் எதுவா வேணா இருக்கலாம். படிப்பா இருக்கலாம், பரீட்சையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், குடும்ப சமாதானமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதை வீழ்த்தக்கூடிய தகுதியோ இல்ல அது சூழ்நிலையோ நமக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி எதுவுமே நம்ம கவலைப்படக்கூடாது. நிச்சயமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கோலியாத்தை ஆண்டவர் நிச்சயமா வீழ்த்துவார். ஆனா அப்படி அவர் வீழ்த்தணும்னா நம்ம கையிலயும் கூழாங்கல் இருக்கணும். அது என்ன கூழாங்கல்? அதுதான் விசுவாசம்ங்கிற கூழாங்கல். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்குதான் இந்த அதிகாரத்தை தினமும் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த அதிகாரம் நமக்கு எந்த மேஜிக்கும் பண்ணாது. ஆனா இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க நமக்குள்ள விசுவாசம் அதிகமாகும். அந்த விசுவாசம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கோலியாத்தை வீழ்த்தும். ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க கோலியாத்தை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா விசுவாசத்தோட 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க, தினமும் வாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.